வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற சிகேஎஸ் பங்களா. கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட படங்கள் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. நாம் இப்போ அந்த இடத்த தான் பார்த்துட்ருக்குறோம். இங்கே எனக்கு தெரிஞ்சு என்னென்ன படம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன படம் எடுத்துக்கிறாங்கங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த சிகேஎஸ் பங்களாவில் எடுக்கப்பட்ட படங்கள் எத்தனைங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இங்கிலீஷ்காரன், அதாவது சத்யராஜ் நடித்த இங்கிலீஷ்காரன், அதுக்கப்புறம் கலகலப்பு, விமல் நடித்த கலகலப்பு, சரத்குமார் நடித்த சூரிய வம்சம், அதுக்கப்புறம் நாட்டாமை, அதுக்கப்புறம் பிரபு நடித்த சின்னத்தம்பி, வண்ணத்தமிழ் பாட்டு, பாண்டித்துரை, மாப்பிள்ளை கவுண்டர், ஜல்லிக்கட்டு காளை, இப்படி நிறைய படங்களில் நம்ம பிரபு நடிச்சிருக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அந்த வானவராயன் வல்லவராயன் ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் நடித்த ஆணை. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்களில் எதுன்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு இல்லை, ஜில் ஜங் ஜக்கு, மாற்றி சொல்லிட்டேன், ஜில் ஜங் ஜக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டிங்கன்னா பாக்யராஜ் நடித்த ராசுக்குட்டி. இது போக இன்னும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் இங்கே எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் படத்தில் சத்யராஜ், வடிவேலு இவங்கெல்லாம் நடித்திருப்பாங்க. அந்த வடிவேல் காமெடி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த கலகலப்பு படத்தில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா கஃபேங்கிறது இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக அது கும்பகோணத்தில் இருக்கிற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க, பட் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னத்தம்பி படத்தில் பார்த்திங்கன்னா இந்த நீ எங்கே என்னன்பேங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிற சீனெல்லாம் இதுக்குள்ளே எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் மேலே வெளியில் ஏறுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பவானிசாகர் டேமுக்கு மேலே இருக்கிற அந்த வீட்டை காமிச்சிருப்பாங்க. அதுபோக ராசுக்குட்டி படம் பார்த்திங்கன்னா, ராசுக்குட்டி படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் வேறு வீடு மாதிரி காமிச்சிருப்பாங்க, பாக்யராஜோட வீடு. ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற வீடு இந்த வீடு தான். அதுபோக இன்னும் நிறைய படம் இங்கே எடுத்திருக்கிறாங்க. அதுபோக சரத்குமார் நடித்த கட்டபொம்மன் படம் கூட இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னோடய கடமை. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இந்த தள்ளி வந்தோம்னா சிகேஎஸ் பங்களான்னு கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கோபி போகிறப்போ, கோபி டச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் முன்னாடியே. இதுதான் அந்த சிகேஎஸ் பங்களா. இந்த பங்களா கிட்டத்தட்ட என்ற அறிவு கெட்டிய வரை நாங்கள் அங்கே போய் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. அப்போ அங்கே வெளியே இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் கேட்டதில் அவங்க சொன்னது என்னென்னா, அதாவது கிட்டத்தட்ட இந்த படம் இந்த வீடு கட்டி 90 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரில் கொஞ்சம் தெம்பரமாக இருக்குங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்தளவு ரொம்ப பக்கமான இடம்தான் இந்த இடம். பார்த்திங்கன்னா இந்த பங்களாவில் எடுக்காத படங்களே இல்லை, அவ்வளோ படம் எடுத்திருக்கிறாங்க. கோபி ஒரு சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கோடம்பாக்கம்னு இந்த இடத்த சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ படம் இந்த இடத்துல எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த பங்களா தான், சிகேஎஸ் பங்களா. நிறையா படத்தில் மேலே நின்றுட்டு கையாடுற மாதிரி சீனுகள்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பூரா இந்த பங்களாவாக தான் இருக்குது. இந்த பங்களாவுக்கு நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம், ரோட்டு மேலேயே தான் இருக்குது. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.